நம்ம வீட்டில் வாழைப்பூ இருக்கா, நம்ம ரொம்ப சுவையாக நம்ம குழந்தைங்களும் சாப்பிட்ணும் அப்படின்னா வாழைப்பூ உள்ளே போகணும் அப்படின்னா இந்த கடலைப்பருப்பு கூட வாழைப்பூ சேர்த்து வடை செய்யும்போது நம்ம குழந்தைங்களும் ரொம்ப ஆசையாக சாப்பிடும். சுவையான ஆரோக்கியமான வாழைப்பூ வடை எப்படி செய்யலாம் அப்படின்றத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். வெல்கம் டு ஐசக் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு வாழைப்பூ வடை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 200 கிராம் கடலைப்பருப்பு ஊற வச்சிருக்கேன். கடலைப்பருப்பு, வாழைப்பூவை நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி தயிரில் போட்டு நல்லா வடித்து வச்சுக்கோங்க. ரொம்ப ஈரம் இருந்ததுன்னா ரொம்ப எண்ணெய் குடிக்கும் வடை, அதனால நல்லா வடித்து வச்சுருங்க. வாழைப்பூ ஒரு கைப்பிடி இவ்வளோதான் இருக்கும். ஏன்னா 200 கிராம் போட்டிருக்கேன் அப்படின்றதுனால அதில் கால்வாசி போட்டால் போதும். எக்ஸ்ட்ரா ரொம்ப நிறைய போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. 200 கிராம்னா ஒரு 50 கிராம் வாழைப்பூ இருந்தால் போதும். காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா, இஞ்சி ஒரு துண்டு, அது விரல் துண்டு அப்படி எடுத்து வச்சுக்கலாம். நான் எப்பயுமே கடலைப்பருப்பு வடைனாலும் கொஞ்சம் மிளகு போடுவேன், அது கொஞ்சம் நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்றனால கொஞ்சம் மிளகு, கொஞ்சோண்டு சோம்பு, தேவையான அளவு உப்பு. இதுக்கு வெங்காயம் போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் போடுவீங்க அப்படின்னா 4 பூண்டும் போட்டுக்கோங்க, வயிற்றுக்கு செரிமானம்னு சொல்லுவாங்க. 4 பூண்டு போட்டுக்கோங்க. வெங்காயம் வேணும்னா போட்டுக்கோங்க. இதுக்கு அவ்வளோக்கு வெங்காயம் தேவையில்லை. வெங்காயத்துக்கு பதிலாக தான் நம்ம வாழைப்பூ போடுறோம். அதனால் தேவைப்பட்டால் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வெங்காயம் போடுங்க, இல்லைன்னா வெங்காயம் போட வேண்டாம். தேவையான அளவு உப்பு. மிக்ஸி ஜாரில் கடலைப்பருப்பு, அந்த இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி, மிளகு, சோம்பு இது எல்லாத்தையும் கொரன்னு ஓட்டிக்கலாம். கொஞ்சம் உப்போட சேர்த்து பாருங்க. தேவையான அளவு அரைச்சிட்டோம். இதை விட ரொம்ப நைஸா நம்ம அரைக்கக்கூடாது, கொரன்னு அரைக்கணும். இதுலயே ஒரு வாழைப்பூ போட்டு ஒரே ஒரு ஓட்டு, அதுக்கு மேல ஓட்டக்கூடாது. வாழைப்பூவை நல்லா புழிஞ்சிட்டு போடுங்க, துளி கூட தண்ணி இருக்கக்கூடாது. ஒரு ஓட்டுக்கு மேல ஓட்டக்கூடாது, ரொம்ப அரைஞ்சிச்சுன்னா நல்லா இருக்காது. அதுக்காக நம்ம இப்படி இந்த வாழைப்பூவை இப்படியே மூசா போட்டோம் அப்படின்னா மாவோட ஒட்டாததுனால ஒரே ஒரு ஓட்டு மட்டும் ஓட்டிக்கலாம். பாருங்க, பச்சை மிளகாய் நறுக்கியாச்சு. இது எல்லாத்தையும் சேர்த்து வாழைப்பூ ரொம்ப தெரியல பாருங்க, அதளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். தழை இருந்தா கொஞ்சம் போடலாம், எங்க வீட்டுல இல்ல அதனால நான் போடல. கொஞ்சம் சின்னதா நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். வடைகளை நம்ம உருட்டி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம உடனே போட ஆரம்பிக்கலாம். வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முந்தைய நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வானல்ல எண்ணெயை கொஞ்சம் அடுப்புல வச்சுட்டு சிம்ல வச்சுட்டு போயிட்டு நம்ம மாவு அரைச்சோம் அப்படின்னா அதுக்குள்ள எல்லாம் ரெடியா இருக்கும். உடனே தட்டி போட ஈஸியா இருக்கும். இப்ப தட்டி போடலாம். 2 உள்ளங்கைக்கு நடுவுல அந்த ஒரு உருண்டை மாவை எடுத்து பிரஸ் பண்ணி உள்ள போட்டோம் அப்படின்னா ரொம்ப பெருசாவும் வரக்கூடாது, கொஞ்சம் கையில உப்புன மாதிரி இருக்கணும் நடுவுல. அப்பதான் வடையோட டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்ப இது நல்லா ஒரு பக்கம் வேகட்டும். கொஞ்சம் ஈரம் இருக்கும், அதுக்கு தான் சொன்னேன். வாழைப்பூல தண்ணியில போடும்போது ரொம்ப ஈரமா இருக்கும். அதனால நம்ம வாழைப்பூவை நல்லா புழிஞ்சிட்டு தண்ணியை வடிக்கிட்டு நல்லா புழிஞ்சிட்டு போடணும். அதே சமயத்துல கடலைப்பருப்பு நல்லா கிண்ணத்துல போட்டு நல்லா தண்ணி வடிகிற வரைக்கும் வச்சிருக்கணும். ரொம்ப தண்ணி இருந்தா நிறைய எண்ணெய் குடிக்கும். அதே சமயத்துல ரொம்ப மொறுமொறுன்னு இருக்காது, 2 விஷயமும் இருக்கு. அதனால நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம். இது நல்லா வேகட்டும். நல்லா வெந்துருச்சு, திருப்பி போடலாம். ஒன்னொன்னா பார்த்து திருப்பணும், உடஞ்சிரும், பார்த்துக்கலாம். கடலைப்பருப்பு வடை அப்படி உடையாது, ஆனால் இது கொஞ்சம் உடையும். அதுக்கு தான் மாவு நல்லா டைட்டாக இருக்கணும் அப்படின்றது. நல்லா 2 பக்கமும் நம்ம திருப்பி போட்டுட்டோம். நல்லா கலர் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டு, அதான் ப்ரௌன் கலர் வரணும். அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சிங்கன்னா தான் ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கும். இந்த முட்டையாக இருக்குது பாருங்க, இந்த இதெல்லாம் போகணும். இப்போ இந்த முட்டையாக வரும்போது நம்ம எண்ணெயில் ஈரம் இருக்குது, தண்ணி இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது நல்லா போகிற வரைக்கும் வேக வைக்கணும். பாருங்க, நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்துடலாம். மிகவும் சுவையான பாரம்பரியமிக்க, அங்கே பாருங்க எப்படி மொறுன்னு இருக்கு பார்த்தீங்களா. சுவையான பாரம்பரியமிக்க வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.